அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறாரு. அண்ணன் செங்கோட்டையன் 2017 21 ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் அந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தவர் தான், அமைச்சராக இருந்தவர். கரெக்டு தானே? அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றாரு. 21 வரைக்கும் ஆட்சி இருந்த வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். அவர் இப்போ அங்கே கட்சி தான் சேர்ந்திருக்காரு. ஊழல் கட்சியை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஊழல் ஆட்சி தந்தவர்கள்ட்டேருந்து அவர் வெளியில் கோச்சிக்கிட்டு வந்து அவர் சண்டையில் வர்றப்ப அவரை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. என்ன அவங்க ஸ்டாண்டர்டுன்னு தெரில. அதனால் அவங்க தவறாக சொல்கிறார்கள். எல்லாரையும் திமுகவையும் பாஜகவையும் அவங்க வந்து தாக்குற மாதிரி ஆட்சிக்கு வரணும்னு அவங்க அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க. அது அடிப்படையே தவறு என்பது தான் என்னுடைய கருத்து. இல்லை, சரியான தேர்தல் அறிக்கை அதிமுக சார்பாகவும் வரும், தேசிய ஜனநாயக கூட்டணியில். இல்லை, இந்த முறை சரியாக அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பண்ணோம். அதான் நான் விமர்சனம் இல்லை, நான் பஸ்ஸில் அது மக்கள் தானே முடிவு பண்ணணும், நான் பஸ்ஸில் போகிறதில்ல அப்படின்னு சொன்னேனே தவிர நான் அது மக்கள் முடிவு பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்ல. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கிற வாக்குறுதிகளை தான் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தரோம். ஏமாற்றுகிற எந்த வாக்குறுதியும் செய்ய மாட்டோம். இப்போ அந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுல கூட மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இருப்பதற்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அது நாங்கள் வந்த பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக செய்கிறப்ப மைக்ரோ லெவலில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப அது எல்லா சமுதாயத்திற்கும், அந்த பிற்படுத்த எல்லாருக்கும் அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நியாயமான முறையில் பிரித்து சாதிவாரி கணக்கெடுத்து உள்ஒதுக்கீடு நடக்கிறப்ப யாரும் எந்த வித பிரச்சனையும் வராது. அது காரணமே இப்போ என் நல்ல நண்பர் தான், அவர் பழைய நண்பர் தான். இல்லை எனக்கு நல்ல நண்பர் இல்லை, அப்படி இல்லை, என்னுடைய நண்பர் அவர் எனக்கு 2007 தெரியும். அதுக்கு முன்னாடி 99 தெரியும். அதனால் நண்பர்கள் தான், நான் எல்லாத்தையும் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். இப்போ இவரை கூட கலாட்டா பண்ணி பேசுவேன். அது நான் ஒன்று நாங்கள் தலைவர் அவங்க அப்படிலாம் நான் எப்பயுமே நண்பர்களாக தான் இருப்பேன் எல்லாரோடையும். ஏப்ரல் 11 25 ஏடிஎம்கே எங்கள் கூட்டணிக்கு வந்துச்சுல்ல, 4 மாதம் அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். பல முறை என்னோட சந்திச்சிருக்காருல்ல. அப்போல்லாம் அந்த கூட்டணி நம்ம 8 ஆண்டு எதிர்த்து அரசியல் பண்ணோம். அவங்க அந்த கூட்டணி நம்ம இருக்கக்கூடாது, வெளியேறணும்னு சொல்லியிருந்தாருன்னா நாயர். இப்போ அவருக்கு என்னன்னா, கோயில்பட்டி அது அதிமுக தொகுதி, அவர் அந்த தொகுதியில் தான் நிற்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த தொகுதி கிடைக்காதுன்னதும் அவர் வேறு இடம் சென்றிருக்கார். அதுதான் சிம்பிள். அதான் இதில் சிம்பிளான விஷயம். அதான் இதில் யாரோ ஒரு சிலர் போனாங்கன்னா அவங்க இப்போ போன வருஷம் 2025 அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருந்த கூட்டணிக்கு வந்தப்பயே வெளியேறி இருந்தாங்கன்னா அவங்க என்கிட்ட இதில் நம்ம இருக்கக்கூடாது, அவங்கள எதிர்த்து தானே கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு இன்றைக்கு பேசுவதை அன்றைக்கு பேசியிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அன்றைக்கு யாருமே பேசலை. கரெக்டு தானே? 4 மாதம் நானும் அமைதியாக தானே இருந்தேன். நான் செப்டம்பரில் தானே வெளியில் வந்தேன். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தான் வெளியில் வந்தேன். அதனால் இவர்கள் சொல்வது யாரோ ஒரு சிலருக்கு சொந்த காரணம் இருக்கும், அங்கே உள்ள லோக்கல் நிர்வாகிகள்கிட்ட உள்ள பகையாக இருக்கும், பகமையாக இருக்கும். இது கட்சி ரீதியாக அமமுக மீண்டும் அதிமுக கூட்டணியில் போனதில் யாருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும், ரெண்டாவது கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தொகுதியில் அந்த பகுதியில் அரசியல் பண்ணுறப்போ அவங்களோட இருந்த அந்த பகமை வேணால் காரணமாக இருக்கும். அதனால் எல்லா இடத்தையும் இப்போ வடக்கு மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஜெல்லாகிட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் நாங்கள் வரணும்னு அவங்க ரொம்ப காத்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். பொதுமக்களும் நாங்கள்லாம் ஒன்றா சேரணும், ஒரே அணியில் போகணும், நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் ஜெயிக்க முடியும்னு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனையோ எங்களுடைய நிர்வாகிகளுக்குள்ள ஒற்றுமையோ எல்லாமே இயற்கையாக ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே அவர்கள் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அடுத்தது எங்களது வாக்கு வங்கியும் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு சேரும். அதுக்காக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அனைத்து நிலை நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக உழைப்போம்.